தயவுசெய்து இந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் 16,000 பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் வந்து வெறுமனே சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு மிஷினாக மட்டும் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு அரசு எந்திரத்தின் ஒரு முக்கியமான ஊற்று கண்கிறது குரூப் 4 அப்படிங்கிற இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அனைத்தும் ஒருங்கிணைத்து குரூப் 4க்கு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக முன்னெடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏப்ரல் 25 சொல்லியிருந்தாங்க. பட் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். 10,000 காலி பணியிடங்கள் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் வந்து என்னமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,935 தான் சொல்கிறாங்க. அதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2,461 காலி பணியிடங்கள். அதாவது குரூப் 4 தேர்வு என்பது கிராம அளவில் 12,000க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு அரசு எந்திரத்தின் ஒரு முக்கியமான ஊற்று கண்கிறது குரூப் 4 அப்படிங்கிற வேலை. நீங்கள் எந்த ஒரு திட்டமாக கொண்டாந்தாலும் மத்திய அரசின் திட்டமாக இருக்கட்டும், மாநில அரசின் திட்டமாக இருக்கட்டும், அதை வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பவர்கள் குரூப் 4 அரசு பணியாளர். அதிகப்படியான நபர்கள் அதுக்கு தேவைப்படும். அப்போ தான் அரசு எந்திரம் முழுமையாக செயல்படும். 10,000க்கும் அதிகமான வேகன்சி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல வெறும் 2,461 ஜூனியர்ஸ் காலி பணியிடங்கள் தான் வருது அப்படின்னா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இஸ் பெட்டர் தென் திமுக. இது வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை. கடந்த 2011 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் குரூப் 4 பணியிடங்கள் ஆயிரக்கணக்கு, அதாவது 10,000 அப்படிங்கிறத சர்வசாதாரணமாக வந்து அவங்க ஃபில் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறோம், 5 லட்சம் காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 எலெக்ஷனில் சொல்லும் பொழுது போன டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக 27,162 வேகன்சி ஃபில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கடந்த 3 மாதங்களில் 7,000 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டது. ஓகே, 27,000 7,000 34. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,935 ஒட்டுமொத்தமாக ஒரு 38,000. அப்புறம் குரூப் 1 குரூப் 2 அது ஒரு 2,000 40,000. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் காலி பணியிடங்கள் சொல்லிட்டு வெறும் 40,000 காலி பணியிடங்களை மட்டுமே வந்து கடந்த புதிதாக பதவியேற்ற திமுக அரசு கடந்த 4 வருடங்கள் இன்னும் 1 வருஷத்தில் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறம் அரசு பணியாளர் அந்த இடங்களில் வந்து காலி பணியிடமே இல்லையா? அரசு பணியாளர் சங்கத்தின் தலைவர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் கூறும் பொழுது காலி பணியிடங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது, அவுட் சோர்சிங் முறையில் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் கூட 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜூனியர் அசிஸ்டன்ட் தவிர மற்ற குரூப் 2 பேர்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, எப்போவுமே நெகட்டிவாக பேசுகிறீங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? 10,000 காலி பணியிடங்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வெறும் 2,461 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் இருக்குது அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே வந்து அந்த பட்டதாரி இளைஞர்களிடையே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இன்று வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி 70 லட்சம் பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக குரூப் 4 போன்ற தேர்வுகளை 20 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள். 20 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதக்கூடிய ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 15 வருடமாக எனக்கு தெரிந்து இவ்வளவு குறைவான வேகன்சியில் ஃபில் பண்ணது இல்லை. அண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸும் அந்த அளவுக்கு அதிகமாக வேகன்சி ஃபில் பண்ணல. அப்படிங்கும்போது கடைசி ஒரு வருடமாகவது ஒரு 10,000 வேகன்சி குரூப் 4, ஒரு 5,000 வேகன்சி குரூப் 2, ஒரு 500 போஸ்ட் இல்லைனா ஒரு 200 போஸ்ட் குரூப் 1 வரும்னு நினைச்சோம். குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா காலவாரி விட்டுருச்சு, வெறும் 60 தான் வந்துருக்குது. ஸோ இது வந்து மிக போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்தவில்லை. அண்ட் கடந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 75,000 வேகன்சி இந்த ஆண்டு ஃபில் பண்ணுவோம்னு சொல்லி முதல்ல அறிவிச்சிருந்தார். இந்த 75,000 வேகன்சி எதை வச்சு ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா மிக முக்கியமான தேர்வு குரூப் 4. குரூப் 4 10,000 வந்தால் தான் குரூப் 2 6,000 வரும். குரூப் 2 6,000 வந்தால் தான் குரூப் 1 ஒரு 200-300 வரும். இந்த குரூப் 4லேயே நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்தவரை 2,461 மொத்தமாக 3,965 வரும்பொழுது குரூப் 2 வேறு 1000 தான் வருமோ அப்படி தோணுது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த வருஷம் 75,000 வேகன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்தில் அது, அதாவது நான் முதல்வர் திட்டத்தின் கீழே நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இல்லை, நான் முதல் திட்டத்தின் கீழ் உருவாக்கி இல்லை வேலை வாய்ப்புகள் அனைத்துமே டெம்பரரி போஸ்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் போஸ்ட் கிடையாது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இருக்கிற போஸ்ட்டை கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி செலக்ட் பண்ணீங்க? பேப்பரில் ஆடு கொடுத்து எக்ஸாம் வச்சு ரிசல்ட் போட்டு இன்டர்வியூ வச்சு ரிசல்ட் போட்டு அதே மாதிரி பண்ணீங்க. இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுக்குறீங்க. ஸோ இது படித்த வேலை வாய்ப்புக்காக அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கிராமப்புறத்திலிருந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிக்கப்படுகிறாங்க. ஏன்னா குரூப் 4 என்றாலே கிராமப்புற மாணவர்கள் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷ் இல்லை தமிழ் தான். ஸோ அவங்க தான் வந்து முழுவதுமாக போட்டி போடு அப்படிங்கும் பொழுது வெறும் 2,461 காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காலி பணியிடம். 58லேருந்து 60 வயசாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நம்ம கூட்டியிருக்கிறோம். அது இப்போ கூட்டல, முன்னாடியே கூட்டியிருக்கிறாங்க. எந்த காரணம் சொன்னாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உப்புக்கு சப்பான காரணம் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் என்றால் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற ஒரு நிலைமை போய், அதாவது இந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்ச புதுசில் இபியில் இருக்கிற வேகன்சியை நாங்கள் குரூப் 4ல் சேர்ப்போம்,
டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற வேகன்சியை குரூப் 4ல் சேர்ப்போம், ஆவியில் இருக்கிற வேகன்சியை குரூப் 4ல் சேர்ப்போம், எல்லாத்தையும் நாங்கள் டிஎன்பிசி மூலமாக எடுப்போம் என்னெல்லாமோ சொன்னாங்க. பட் எதுவுமே இல்லாமல் வெறும் 2461 ஜூனியர்ஸ்ட் காலி பணியிடங்கள் என்பது யானை பசிக்கு சோலை பொறி அப்படிங்கிறத விட அதுக்கு கீழே. ஸோ எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம்னா, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கடந்த 15 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரிப்பரேஷனில் இருந்து வேலைக்கு 3 வருஷம் படிச்சு வேலைக்கு போகிறாங்க, 4 வருஷம் படிக்க வேலைக்கு போகிறாங்க, 6 மாதம் வேலைக்கு போகிறாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற சுற்றி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லட்சக்கணக்கில் மதுரையில் கார்பரேஷன் உட்காந்து படிக்கிறாங்க, நாமக்கல்ல லைப்ரரியில் உட்காந்து படிக்கிறாங்க, சென்னையில் கார்பரேஷன் உட்காந்து படிக்கிறாங்க, திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் உட்காந்து படிக்கிறாங்க. எல்லாருமே முக்கியமாக குடும்ப பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு குரூப் 4 வேலைக்கு போகணும்னு சொல்லி அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. 2461 வேகன்சி. இப்போ பிசியில் ஒரு ஆண் வராரு, பிசிக்கு 30% இடஒதுக்கீடு. 2461 738 போஸ்ட். அந்த 738 போஸ்ட்ல வந்து கண்டிப்பாக 600 பேர் போல பெண்கள் தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது கடைசி மொத்தமாக 2461 ஜூனியர் ஸ்டேஷனில் ஒரு 1500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் இருக்க போகிறாங்க. வெறும் 900 போஸ்ட் தான். பிசியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, எஸ்சி ஏவா இருந்தாலும் சரி, பிசி முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்த 2461 கடைசி பேர் 800 பேர் தான் வந்து ஆண்கள். அதுவுமே கஷ்டம். அங்கே அப்படி ஒரு பஞ்சாயத்து. அப்படி இருக்கும் பொழுது வேகன்சி அதிகப்படுத்தினாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு தோணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 நாள் டைம் கொடுத்துட்டு சிலபஸ் வந்து இஷ்டத்துக்கு சிலபஸை மாற்றுறது. ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலபஸ் வச்சாரு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6 வருஷம் ஃபாலோ பண்ணணும். நம்ம குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் சிலபஸ் மாற்றுறாங்களா ஸ்கூலில், அதே மாதிரி குவார்டர்லிக்கு ஒரு சிலபஸ், அப்புறம் ஒரு மே மாதம் ஒரு சிலபஸ் மாற்றுறது, ஆகஸ்ட் மாதம் சிலபஸ் மாற்றுறது. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போக சொல்லி தெரியல. நம்முடைய தமிழக அரசாங்கம் மாணவிகளின் அந்த ஒரு முக்கியமான அவருடைய ஒரு மனவேதனையை கருத்தில் கொண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன்னொரு 3000 போஸ்ட் கூட்டி மொத்தமாக ஒரு 6000 போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட், அப்புறம் ஒரு 2000 போஸ்ட் டைபிஸ்ட், ஒரு 8000 வேகன்சியை கால்ஃபார் பண்ணணும் என்று மாணவர்கள் சார்பாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்து அதிமுக வந்து திமுகவை விட பெட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லலை. இன்று வந்து அரசு வேலையை நம்பி மாணவர்கள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம சொல்கிறோம். நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா 2011 ஜூன் மாதம் வந்து அதாவது எக்ஸாம் நடத்துறாங்க. 2011 ஜூன் மாதம் அதிமுக அரசாங்கம் பதவியேற்று எக்ஸாம் நடத்தப்படுகிறது. அப்போ வந்து குரூப் 4ல 3484 வேகன்சி. அப்புறம் 2012 நடராஜ் அவர்கள் சேர்மனா வராரு. அவர் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து 12588 வேகன்சி. 12588 எங்க இருக்குது, 3955 எங்க இருக்குது. சரி, ஓகே. 2013 5566, 2014 விஓ 2342, ஜூனியர் அசிஸ்டன்ட் 4963, மொத்தம் 7305. 2015 விஓ 813. மொத்தமாக 2011 இருந்து 2016 5451. 2011 இருந்து 2016 வரைக்கும் 35000 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க குரூப் 4ல மட்டும். 2011 இருந்து 2016 வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலம் குரூப் 4ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 35000க்கும் மேற்பட்ட காலிப்படை இடங்கள் குரூப் 4 விஓ அதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் 2016 to 2021 பார்க்கும் பொழுது சரி, ஓகே, இந்த 5000 நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டீங்க, ஒரு 2000 அங்கே வச்சுக்கிறோம், 2000 இங்கே வச்சுட்டு அப்படின்னு வச்சா விட 2017 9351, 19 6491 கொரோனா காலகட்டம், 2020 21 கொரோனா காலகட்டம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 நீங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வரலாம், இல்லை எப்படினா வச்சுக்கோங்க. இதில் ஒரு 20000 காலிப்பணி இடங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2011 to 16 ஏடிஎம் கூடிய முதல் பீரியடாக இருக்கட்டும், 2016 to 21 2ஆம் பீரியடாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கொரோனா காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் 23 2007 கொரோனா வரும்போது ஏப்ரல் மாதம் எக்ஸாம் இருந்துச்சு, குரூப் 1 எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மிகவும் சிறப்பாக ஒரு சுறுசுறுப்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 கொரோனா வந்துச்சு. ஓகே, 22 உண்மையிலே நல்ல வேகன்சி 7301. கவர்மெண்ட் வந்து புதுசு 7300 வேகன்சி கால்ஃபார் பண்ணாங்க. 23 எதுவுமே கால்ஃபார் பண்ணல. 24 6244. ஸோ 7000 பண்ணிக்கிறாங்க. 6000 மணிக்கு ஒரு 10000 வரும் எதிர்பார்த்தோம் என்றால் இன்று வந்து நமக்கு கிடைத்திருப்பது வெறும் 2461. 2461 தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் 2025. ஸோ இது யாருக்காக இந்த வேகன்சி அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவருடைய ஒரு அச்சாணி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4. அட்லீஸ்ட் ஒரு குரூப் 4 வேலைக்கு போயிடுவோம். சம்பளம் 25000 தான். அரசு வேலை கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு அப்படிங்கிறத வந்து அந்த அளவுக்கு இருக்கும்பொழுது வெறும் 20 லட்சம் பேர் போட்டியிடக்கூடிய ஒரு எக்ஸாமில் வெறும் 2461 ஜூனியர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, அரசாங்கத்துக்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதாவது 27000 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க கடந்த 4 வருடங்களில். இப்போ ஒரு 7000 வேகன்சி ஃபில் பண்ணியாச்சு. 34, இப்போ 4038, இன்னும் ஒரு 6 மாதத்தை
ஒட்டுமொத்தமாக 40,000 வேகன்சி கூட கடந்த 5 வருடங்கள் டிஎன்பிசி மூலமாக ஃபில் பண்ண முடியல என்றால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2020 கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தில் 35,000 வேகன்சி ஃபில் பண்ணாங்க ஏடிஎம்கே பீரியடில். இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு 5 வருடம் சேர்த்து ஒரு 40,000 வேகன்சி கூட ஃபில் பண்ண முடியல. அதாவது நாங்கள் அந்த 5 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணுறோம், 10 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணுறோம், இதையெல்லாம் நம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்களித்தார்கள். இன்னமும் வந்து வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேகன்சியை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க வேகன்சி கூடும். இப்போ இந்த உங்களுக்கு வேகன்சி நிறைய இருக்குது. ஒரு பிஏஓ 5 வில்லேஜை கவனிச்சுக்கிறாரு, ஒரு இஓ 10 கோயிலை கவனிச்சுக்கிறாரு. அப்படிங்கும்போது வேகன்சி நிறைய இருக்குது. வேகன்சி பிஏஓ வேகன்சி வெறும் 215 வேகன்சி தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுகின்ற நம்முடைய அரசாங்கம், திமுக அரசாங்கம், அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து ஒருத்தர் ஐஏஎஸ் ஆனாரு, அவர் முதல்வன் ஆன மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ளும் பொழுது அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல் ஒரு சர்வீஸ், இது வந்து ஒரு வில்லேஜ் லெவல் சர்வீஸ். கிராமங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடு முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பு. அந்த கிராம அளவில் பணியிருக்கக்கூடிய அந்த இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி. அதாவது வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி அவங்களை தொடர்பு கொண்டு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அதிகப்படுத்த வேண்டும் என்று கண்டிப்பாக கூற வேண்டும். வேகன்சி நிறைய வேகன்சி இருக்குது, வேகன்சி இல்லாமலாம் இல்லை. அரசு ஊழியர் சங்கம் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வேகன்சி இருக்கும் பொழுது அதை கால்ஃபார் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் துரதிருஷ்டமான ஒன்று. உங்களுக்கு வந்து கடந்த 10 வருடங்களாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 16 வரைக்கும் 2011 15 வச்சுக்கோங்க 36,000 வேகன்சி கால்ஃபார் பண்ணிக்கிறாங்க குரூப் 4ல் மட்டும். அண்ட் 2016 2021 வரைக்கும் 21,363 போஸ்ட் கால்ஃபார் பண்ணிக்கிறாங்க குரூப் 4ல் மட்டும். அண்ட் 2021 25 வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 17,000 போஸ்ட் மட்டும் தான் கால்ஃபார் பண்ணிக்கிறாங்க குரூப் 4ல் மட்டும். 17,000 எங்கே இருக்குது, 21,000 எங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி 30,000 எங்கே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் விட்டு தான் படிக்கிறாங்க. சாதாரணமாக உட்காந்து படிக்கல. வெறும் 2,461 போஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஜெயிச்சு வேலைக்கு போய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு காரியம். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க உனக்கு தேவை ஒரு போஸ்ட் அதை படி, அந்த பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக்காக வேறு எங்கேயாவது போய் பேசலாம். நீங்கள் இது வந்து மாணவர்களுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து நிறைய நான் பார்த்துருக்கிறேன் உனக்கு தேவை ஒரு போஸ்ட் அதை படி, அதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. தயவுசெய்து இந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் 16,000 பயிற்சி மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் வந்து வெறுமனே சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு மிஷினாக மட்டும் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் கம்மியான வேகன்சி. எந்த ஒரு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்துக்கும் இது கம்மியான வேகன்சி அப்படிங்கிறது தெரியாதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் நான் அந்த பேட்சை போட்டேன் இந்த பேட்சை போட்டேன் ஆன்லைன் போட்டேன் ஆஃப்லைன் போட்டு சம்பாதிச்சு என் மாணவர்கள் பேசினா என்ன வந்துச்சு, உங்களை தூக்கிட்டா பெற போகிறாங்க. தயவு செய்து அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த பீரியடை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு மே மாதம் எலெக்ஷன் வந்துடும். மே மாதம் ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வந்துடும். அடுத்த வருஷம் 2026 பிப்ரவரிக்கு மேலே எக்ஸாம் நடக்காது. எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் பிப்ரவரி டு மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் நடக்காது. மேக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி அல்லது புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் சரி ஒரு 6 மாதம் அவங்க எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி கிடப்பில் போட்டுருவாங்க. இது எவ்ரி இயர் நடக்கும். ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறோம்னு சொல்லிடுவாங்க. ஈவன் திமுக அரசாங்கம் கூட மீண்டும் வந்தாலும் ஸ்டடி பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த வருடம் மே மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது எதையும். அதனால் தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அனைத்தும் ஒருங்கிணைத்து குரூப் 4க்கு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக முன்னெடுங்கள். இது மாணவன் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். உனக்கு தேவை ஒரு போஸ்ட் தானே அப்படின்னு எவனா சொன்னானா ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இது வந்து மாணவர்களுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நன்றி.